Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Allahumma salli ala Muhammad. Rabbi shahli sadri wa yassirli amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. இங்கு வருகை தந்திருக்கும் விசேட அதிதிகளே, உலமாக்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயுபோவான். எங்களுடைய வாழ்க்கையில சில தேவையில்லாத ஆசைகள்னால எங்களுடைய முக்கிய கடமைகளை நாங்க மறந்துடுறோம். இந்த ஆசை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, கண்ணை வித்துட்டு கண்காட்சி பார்க்க ஆசைப்படுறோம், சிறக வித்துட்டு பறக்க ஆசைப்படுறோம், பல்ல வித்துட்டு பக்கோடா தின்ன ஆசைப்படுறோம். இப்படிப்பட்ட ஆசைகள்னால அவஸ்தைப்படுறது வெறும் மனிதர்கள் மட்டும் தானே கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல, இந்த குரங்குகள் கூட இதே போல ஆசைகள்னால அவஸ்தைப்படுது. ஒரு குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? முதல்ல அந்த குரங்கிட ஆசையை தூண்டுவாங்க. ஒரு கனமான பெரிய பானை ஒன்றை செஞ்சு அதுக்கு எள்ளுருண்டை போன்ற வாசனை வரக்கூடிய உணவுகளை போடுவாங்க. இந்த குரங்கும் அந்த பானையுள்ளுக்கு கையை போட்டதும், இன்னொரு துளை தான் இருக்கும் அந்த பானையுள்ளுக்கு கையை போட்டதும் இந்த குரங்குக்கு கை நிறைய அள்ளணும் ஆசையா இருக்கும் இல்லையா, அப்படியே கை நிறைய அள்ளிடும். கையை வெளியே எடுக்கும் கை வெளியே வராது. கத்தும் கதறி பார்க்கும், ஆனா அதுக்கு அதனுடைய கையை வெளியே எடுக்கவே முடியாது. அந்த நேரம் அந்த குரங்கிட புற மண்டையில் அடிச்சு அந்த குரங்கு அப்படியே தூக்கி கொண்டு போயிடுவாங்க. பாவம், அந்த குரங்குக்கு தன்னுடைய கையில இருக்கிற தேவையில்லாத ஆசைகளை விட்டா தன்னுடைய கையை வெளியே எடுத்து தன்னுடைய சுதந்திரமான வாழ்க்கையை வாழலாம் என்று அந்த குரங்குக்கு தெரியாது. இதே போலத்தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில சில தேவையில்லாத ஆசைகளை பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறதுனால தான் எங்களுடைய தேவையுள்ள கடமைகள் எங்களுடைய கண்ணுக்கு தெரியறதில்லை. எப்ப எங்களுடைய தேவையில்லாத ஆசைகளை நாங்க கைவிடுறோமோ பத்தான் எங்களுடைய தேவையுள்ள கடமைகள் எங்களுடைய கண்ணுக்கு தெரியும். கடமைன்னு சொல்ற நேரத்துல அவருடைய கடமைகளை சிறப்பாக செஞ்சிட்டோம்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஆசிரியர்கள் ஆசிரியருடைய கடமைகளை சிறப்பாக செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, பெற்றோர்களுடைய கடமைகளை சிறப்பாக செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, மாணவர்களுடைய கடமைகளை சிறப்பாக செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, அதனுடைய பிரதிபலன் அவங்களுக்கு மட்டும் இல்லாம முழு மனித சமுதாயத்திற்கும் கிடைக்கும். பல வருடங்கள் கழிச்சு ஒரு ஆசிரியர் தனக்கு கற்பித்த ஆசிரியரை சந்திக்க போறாரு. அந்த ஆசிரியர் கிட்ட சொல்றாரு, சார், நான் உங்களுடைய ஒரு மாணவன் தான், என்ன ஞாபகம் இருக்குதா? இதை கேட்ட அந்த ஆசிரியர் அந்த மாணவரை பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, இல்ல ராஜா, எனக்கு ஒண்ணு ஞாபகம் இல்லை. இதை கேட்ட அந்த மாணவர் சொல்றாரு, சார், என்னுடைய ரோல் மாடல் நீங்க தான், உங்களை பார்த்து தான் நானும் ஒரு ஆசிரியராக மாறினேன். இதை கேட்ட அந்த ஆசிரியர் மிச்சம் சந்தோஷப்படுறாரு. அந்த மாணவர்கிட்ட கேட்கிறாரு, அவ்வளவு சிறப்பாக நீ என்னிடத்துல என்ன கண்டாய்? அதுக்கு அந்த மாணவர் சொல்றாரு, சார், ஒரு நாள் வகுப்புல என்னுடைய நண்பன் ஒரு விலையுயர்ந்த ஒரு ஒச்சை எடுத்து கொண்டு வந்தான். எனக்கும் அதே போல ஒரு ஒச்சை வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனா அதை போல ஒரு ஒச்சை வாங்குற அளவுக்கு அந்த நேரம் என்னிடத்துல வசதி இருக்கல. அதனால அவனுக்கு தெரியாம அந்த ஒச்சை நான் களவெடுத்துட்டேன். அவனும் ஒச்சை காணாம போன விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட வந்து சொன்னான். நீங்களும் எல்லாரையும் ஒரு லைன்ல நிக்க வச்சீங்க, எல்லாருடைய கண்ணையும் கட்டிக்கொள்ள சொன்னீங்க. பிறகு ஒவ்வொருத்தருடைய பாக்கெட்டா நீங்க செக் பண்ணி கொண்டு வர நேரம் என்னுடைய பாக்கெட்ல இருந்து நீங்க அந்த ஒச்சை எடுத்துட்டீங்க. எங்க நான் தான் திருடன் அப்படி
ஆனா அன்றைக்கு நீங்க அதை பத்தி யார்கிட்டயுமே சொல்லல. சரி, அடுத்த நாள் விசாரிப்பீங்களா? அடுத்த நாள் உங்களை நான் பார்த்தேன், ஆனா அடுத்த நாள் நீங்க அதை பத்தி யார்கிட்டயுமே சொல்லல. அப்பதான் நாங்க இனிமே திருடக்கூடாது அப்படின்னு சொல்ற எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. அப்பதான் நான் உங்களை போலவே ஒரு சிறந்த ஆசிரியராக மாறணும்னு நான் முடிவெடுத்தேன். இப்பயாவது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஆசிரியர் சொல்றாரு, ராஜா, உங்களை செக் பண்ற நேரம் நானும் என்னுடைய கண்ணை கட்டி கொண்டு தான் இருந்தேன். இதை கேட்டு அந்த மாணவர் வியந்து போறாரு. அந்த ஆசிரியர் கிட்ட கேட்கிறாரு, சார், நீங்க எதுக்காக வேண்டி உங்களுடைய கண்ணை கட்டி கொண்டு இருந்தீங்க? அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாரு, நான் அன்னைக்கு என்னுடைய கண்ணை கட்டி கொண்டிருந்தில்லாட்டி நீ தான் திருடினாய் எனக்கு தெரிய வந்திருக்கும். அப்படி தெரிய வந்திருந்துச்சுன்னு சொன்னா நான் வகுப்புல பாடம் படிச்சு தர நேரம் எல்லாம் நான் உன்னை ஒரு திருடனாகத்தான் பார்த்திருப்பேன். அதனால தான் நானும் என்னுடைய கண்ணை கட்டி கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த மாணவருக்கு தன்னுடைய ஆசிரியர் மேல வச்சிருந்த கண்ணியமும் மதிப்பும் இன்னும் அதிகரிச்சிச்சு. இந்த ஆசிரியருடைய ஒரு சிறந்த பண்பு தான் ஒரு திருடனாக போயிருந்தவனை ஒரு சிறந்த ஆசிரியராக மாத்துச்சு. ஒரு பிள்ளையினுடைய முதலாவது ரோல் மாடல் அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள். அது மட்டும் சரியா அமைச்சிட்டா போதாது, இரண்டாவது ரோல் மாடல் அந்த பிள்ளையினுடைய ஆசிரியர்கள். எப்ப ஒரு பிள்ளைக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சரியா அமைகிறாங்களோ அப்பதான் அந்த பிள்ளை இந்த உலகத்துக்கே ரோல் மாடல். அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ரோல் மாடலும் என்னுடைய பெற்றோர்கள் தான். அதே சமயத்துல என்னுடைய மேடை பேச்சாற்றலுக்கு ஆசிரியர்களும் என்னுடைய பெற்றோர்கள் தான். எப்போ ஒரு பிள்ளைக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சரியா அமைகிறாங்களோ அந்த பிள்ளை எவ்வளவு பலவீனமானவராக இருந்தாலும் சரி அவரை உலகம் போற்றக்கூடிய ஒரு சாதனையாளராக மாற்ற இயலும். இதே போலதான் அமெரிக்கால டஸ்கம்பியான்னு சொல்லப்படுற ஒரு ஊர்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு 2 வயது கூட இல்லை, ஒரு வகையான காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டுச்சு. அது என்ன காய்ச்சல்னு சொல்லி அந்த காலத்து வைத்தியர்களுக்கு தெரியாது. இந்த குழந்தை இறந்து விடும்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அந்த காய்ச்சல் அந்த குழந்தையினுடைய உயிரை பறிக்கல, மாறாக அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில 2 கொடூரங்களை நிகழ்த்தி காட்டுச்சு. முதலாவது, அந்த குழந்தையினுடைய கண்கள் பார்வையை இழந்துச்சு. இரண்டாவது, அந்த குழந்தையினுடைய காது கேட்காம போச்சு. இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் இந்த குழந்தைக்கு நிபுணத்துவ உதவி தேவைன்னு சொல்லி அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இந்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம காது கேட்காதவங்களுடைய கல்வியில அதிக ஈடுபாடு கொண்டவர். இந்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அன் சலவன் சொல்ற ஒரு ஆசிரியையை அறிமுகம் செய்தார். இந்த அன் சலவன் தான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு ஒளியையும் கொண்டு போனவங்க. அந்த குழந்தையினுடைய உள்ளங்கையில கொஞ்சம் கொஞ்சமா எழுதி எழுத்துக்களையும் சொற்களையும் அறிமுகம் செஞ்சாங்க. அந்த பிள்ளைக்கு சொற்கள் புரியும், ஆனா அதை பொருட்படுத்த தெரியாது. அந்த நேரம் அந்த ஆசிரியை அந்த குழந்தையினுடைய வலது கையை எடுத்து தண்ணில வச்சாங்க, இடது கையில ஓட்டன்னு எழுதி காட்டினாங்க. சட்டுன்னு மலர்ந்துச்சு அந்த குழந்தையினுடைய முகம். முதலா ஒரு பொருளை தொட்டு உணரக்கூடிய அனுபவம் அந்த குழந்தைக்கு கிடைச்சிச்சு. அதே ஆர்வத்தில் அந்த குழந்தை தன்னுடைய கையை எடுத்து நிலத்துல வச்சுச்சு, இடது கையில ஏர்த்னு எழுதி காட்டினாங்க. சில நிமிடங்கள்லயே இந்த குழந்தை 30 சொற்களை கற்றுக்கொண்டுச்சு. இந்த குழந்தை 10 வயதுக்கும் லத்தீன், பிரெஞ்சு,
ஜெர்மன் மற்றும் கிரேக்க மொழிகளை கற்றுக்கொண்டுச்சு. இந்த குழந்தைக்கு பேசுவதற்கு சாரா ஃபுலர் அப்படின்னு சொல்ற ஒரு ஆசிரியை உதவினாங்க. இந்த குழந்தை வளர்ந்து ரெக்லிஃப் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றாங்க. பிறகு கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றதோட உலக யுத்தம் 2 ஊனமுற்ற இராணுவ வீரர்களுக்கு ஊக்கமூட்டினாங்க. இவங்க தான் நம்பிக்கை நாயகி ஹெலன் கெல்லர். கற்பது வரம், கற்பிப்பது தவம்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தையுடைய ஆசிரியர்கள் இந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறத தவமா நினைச்சாங்க. அதனால தான் கண்களோ காதுகளோ அவங்களுக்கு தடையாக இருக்கல. அதனால தான் அந்த பிள்ளை இடத்துல அந்த கல்வி வரமா போய் சேர்ந்துச்சு. அதனால தான் இப்ப அந்த குழந்தை உலகம் போற்றக்கூடிய ஒரு சாதனை பெண்ணாக இருக்கிறாங்க. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன். கல்வி இல்லாத குழந்தை சிறகு இல்லாத பறவை போன்றது. கல்வி என்பது இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகர்வது. கல்வியின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் அதன் கனிகளோ இனிமையானவை. அளவில்லா அறிவின் ஊற்று, ஆராய தூண்டும் ஆற்றல், இருள் விளக்கும் விளக்கு, ஈடில்லா ஒளி தரும் கிழக்கு, ஊக்கமளிக்கும் பலம், அதுவே கல்வி. இந்த வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஊர் பாடசாலை முன்னேற்றத்தை கருதி நன்கொடைகள் சேகரிக்கப்பட்டு வருது. உங்களுடைய நன்கொடைகளை வாரி வழங்குங்க. அதனுடைய பிரதிபலன் உங்களுடைய வம்சத்தையே வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். போர் தொட்ட பகுதிகளில் இந்த பாடசாலையில் நடைபெறக்கூடிய இந்த ஊரிலே கல்வி கற்று கல்வித்துறையில் சாதித்த மாணவர்கள், அதே போன்று இன்றைக்கு பல துறைகளிலும் சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான ஒரு விருது வழங்குகிற, அவர்களை கௌரவிக்கிற, அவர்களை பாராட்டுகிற ஒரு முன்னோடியான நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேசுமாறு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்கிற ஒரு செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த செய்தியை கேட்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் ஒரு ஊரினுடைய கல்வியாளர்கள் ஒரு ஊரிலே இந்த உலக கல்வி மார்க்க கல்வி இரண்டுக்குமான முயற்சிகளை செய்யக்கூடியவர்களை கடந்த பல